Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீஷோல நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்டிங் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீஷோல செல்லரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த ஒரு வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்க. இப்போ எப்படி மீஷோல லிஸ்டிங் பண்றது அப்படின்றத நம்ம இதுல கண்டினியூவா பார்க்கலாம். அதுக்கு நீங்க கூகுள் குரோம் போய்க்கோங்க. கூகுள்ல போயிட்டு மீஷோ செல்லர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. மீஷோ செல்லர் லாகின்னு போட்டதும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது இல்லையா, லாகின் டு யுவர் சப்ளையர் பேனல்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஹோம் பேஜ் இருக்கும். இப்போ எப்படி நம்ம லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத கண்டினியூவாக பார்க்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்டர்ஸ் எப்படி வருது, என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்கள் ரெடி டு ஷிப், அதாவது ஒன்ஸ் ஆர்டர் வந்தோடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகும் ஒவ்வொரு இதுக்கும். அடுத்து ரிட்டர்ன்ஸ் வந்தால் இங்கே உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். அப்புறம் உங்களோட ப்ரைஸிங் டீட்டெயில், அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா கிளைம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கிளைம் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வென்ட்ரி வச்சுருக்கீங்களோ, நான் வந்துட்டு மீஷோவில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு என்னோடது வந்து நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கனால எல்லாமே இதில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து இதில் வாங்கணும் அப்படின்னா இங்கே ஸ்கேன் பார்கோட் பேக்கேஜிங் அப்படின்னு கார்னரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களோட பேக்கேஜிங் மெட்டீரியலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆன உடனேயே இந்த இடத்துல உங்களோட கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மொபைல் ஆப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து ஒன்ஸ் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆனாலும் உங்களுக்கு கிளைமை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை பார்கோட் பேக்கெட் அப்படின்னு இருக்குல்ல, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ளையர்ஸ் இருப்பாங்க, அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கான சப்ளையர்ஸு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி மீஷோவோட பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக மீஷோவில் நீங்கள் பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கிளைமை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் லிஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேக்கேஜிங் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட், இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இதில் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேட்லாக் நம்ம அப்லோட் பண்ண போகிறதுனால கேட்லாக் அப்லோட்குள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆட் கேட்லாக் இன் பல்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸலில் வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒரு லிங்க் மாதிரி ரெடி பண்ணியிருப்போம், அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறது. மோஸ்ட்லி நம்ம சிங்கிள் கேட்லாக்லேயே நம்ம வந்து லிஸ்டிங் வந்து பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ வந்துட்டு ஆட் சிங்கிள் கேட்லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எந்த கேட்டகரியில் உங்களோட ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ண போகிறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ உமன் ஃபேஷன் போயிட்டிங்கன்னா அது ரிலேட்டடான எல்லாமே வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு இமேஜஸ்லாம் ஷோ ஆகும். அதை வச்சே நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இல்லை இதில் போய்ட்டு உங்களுக்கு சர்ச் பண்ண ஆப்ஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்குல்ல, அந்த சர்ச்சில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்டன் சாரீ பண்ண போகிறீங்க அப்படின்னா காட்டன் சாரீ அப்படின்னு டைப் பண்ணும்போது கீழே எல்லாமே வந்துடும் கேட்டகரிஸு. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பியூட்டி ப்ராடக்ட் தான் லிஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு பர்சனல் கேர் அண்ட் வெல்னஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் அண்ட் அசசரிஸ் போயிட்டோன்னா இந்த லிஸ்டிங்கில் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ இதே மாதிரி கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஆட் ப்ராடக்ட் இமேஜஸில் கொடுத்துக்கலாம். ஆட் ப்ராடக்ட் இமேஜஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் இமேஜஸ் என்ன வைக்க போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஆட் ப்ராடக்ட்னு கேட்குது. மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் லிஸ்டிங் பண்ணும்போது அப்படின்னா இங்கேயே வந்து நம்ம வச்சுருக்க எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் வேரியேஷன் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வேரியேஷன் இல்லை, சிங்கிள் ப்ராடக்ட்டை தான் நான் லிஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட இமேஜஸ் இன்கேஸ் நம்ம அந்த இதில் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து ப்ராடக்ட் 1ல் வந்து ஒரு இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த செகண்ட் இன்னொரு இதில் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ வந்து கேட்டகரி வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிங்கிள் ப்ராடக்ட்ன்றனால நம்ம டைரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா தெரியும் அப்லோட் இமேஜஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல உங்களோட நெக்ஸ்ட் இமேஜஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் வரைக்குமே நம்ம வந்து 4 இமேஜஸ் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 4 இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, அதுக்கான ஹச்எஸ்என் கோடு. இப்போ நம்ம இதுக்கான ஜிஎஸ்டியும் ஹச்எஸ்என் கோடும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள்லேயே நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கூகுளில் போய்க்கோங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை செல்லிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ப்ராடக்ட் நேம் போட்டு ஹச்எஸ்என் அண்ட் ஜிஎஸ்டி ரேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். 9023 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கான ஜிஎஸ்டி ரேட் பார்த்துடலாம். சாரி, ஐ டம்மி. $18% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் 18%. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்எஸ்என் வந்து சம்டைம் மீஷோவில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சில இதெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா ப்ராப்பரான ஹச்எஸ்என் வந்து சம்டைம் இருக்காது. இதில் இருக்கிறது தான் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள் இதோட ஹச்எஸ்என் பார்த்தீங்க அப்படின்னா 9618 அப்படின்னு ஷோ ஆகுது. ஸ்க்ரோல் பண்ணி ப்ராப்பராக நம்ம எந்த ஹச்எஸ்என் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 9618 தான் வருது. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு இருக்கா இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான வெயிட்டை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வெயிட்டை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ஐடின்றது ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன என்ட்ரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை செல்லிங் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் ஒன்ஸ் ஆர்டர் ரிசீவ் ஆனோடனே அதுக்கு ஒரு கோட் வேர்டு மாதிரி நீங்கள் ஏதாவது செட் பண்ணணும். அதை வச்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஐ டம்மி நம்ம லிஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்றனால டியூன்னு போட்டுட்டு 01MY அந்த மாதிரி. இப்போ வந்து இது வந்து ஐ டம்மி அப்படின்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கோட் வேர்டு, இதுதான் வந்து ஐ டம்மிக்கான கோட் வேர்டு. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் நேமுன்ற இடத்துல லேபிளில் வந்துட்டு இந்த கோட் வேர்டு தான் காட்டும். அப்போ வெளியில் வந்துட்டு பீப்புளுக்கு நம்ம இந்த ப்ராடக்ட் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்றத யாரும் பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்க கோட் வேர்ட்ஸுக்கு ஆனால் இது வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேமை பொறுத்தளவு நம்ம வந்து எப்போவுமே ஒரு லிஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் நம்மளோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் நம்ம ஒரு நேம் கொடுப்போம். ஆனால் பீப்புளுக்கு வந்து அங்கே வந்து எப்படி காட்டும் அப்படின்னா அவங்க ஒரு நேமில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் நேம் போட்டாலும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேம் தான் அங்கே ஷோ ஆகும். என்னடா நம்ம போட்டது காட்டலையே அப்படின்னு நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. அது நார்மலாக நடக்கக்கூடியது தான். இந்த சைஸில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுன்னு இருக்கும். அந்த ஃப்ரீ சைஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீஷோ ப்ரைஸு ராங் ரிட்டர்னு எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரிசையாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மீஷோ ப்ரைஸை பொறுத்தளவு இப்போ மீஷோவில் என்ன நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2 ப்ரைஸ் நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க மீஷோவில். ஒன்று வந்துட்டு நார்மல் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க, இன்னொன்று வந்து இன்னொரு வந்து அதாவது கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ராங் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா மீஷோ ப்ரைஸை வந்து நம்ம ஹையாகவும் ராங் ரிட்டனில் வந்துட்டு
ப்ராஃபிட்டபிளான நமக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய அமௌண்ட்டையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ராங் ரிட்டனை கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து அவங்க நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு மோஸ்ட்லி ரிட்டர்ன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு 500க்கு செல்லிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 600 வந்துட்டு மீஷோ ப்ரைஸில் போடணும், 500 வந்து ராங் ரிட்டர்னில் போடணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதை நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கும் நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து 0 கமிஷன் அப்படின்றனால நம்ம வந்து கம்மியாகவே சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் நீங்கள் செல்லிங் பண்ணுவீங்க. ஆனால் இதில் ஒரு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா 0 கமிஷன் தான் சொல்லுவாங்க. யாருமே கமிஷன் இல்லாமல் எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இயங்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஷிப்பிங் காஸ்ட் டெலிவரி காஸ்ட் பீப்புள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணாலும் ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது டிபிள் த ரேட் வச்சு நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எம்ஆர்பி எப்பவுமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் போடணும் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இன்வென்ட்ரி வந்து உங்களோட ஸ்டாக், நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கோ அந்த இன்வென்ட்ரியை இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. குவான்டிட்டிஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கலர்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரர் வந்து நம்ம யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த நேமை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்கர்ஸ் டீட்டெயிலில் வந்து நம்மளோட நேம் வந்து இதில் போடணும். அதாவது நம்மளோட நேம் மீன்ஸ் ஜிஎஸ்டியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நம்ம கம்பெனின்னு ஒரு நேமு, அந்த நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேமெண்ட், நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வரணும். நம்ம போட்டது பார்த்தீங்க அப்படின்னா 650 மீஷோ ப்ரைஸ் போட்டோம், ராங் ரிட்டன் 550 போட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 810 அப்படின்னு ஷோ ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம லிஸ்டிங் பண்ணதுலேருந்து எக்ஸ்ட்ரா 160 ருபீஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி பீப்புளுக்கு ஷோ ஆகும். அமேசானில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம செப்பரேட்டாகவே வந்துட்டு நம்ம ஷிப்பிங் காஸ்ட் போடுவோம். ஸோ வந்துட்டு செப்பரேட்டாக காட்டும், இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் 500னா 80 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி காஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஆனால் மீஷோவில் வந்து எல்லாமே வந்து 0 கமிஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா பீப்புளுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லி வெளியில் காட்டுவாங்க. ஆனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. ஸோ இந்த 160 ருபீஸ் வந்து ப்ராடக்டோட ஆட் ஆகிட்டு நமக்கு அங்கே பீப்புளுக்கு வந்து ஷோ ஆகணும், ஐ மீன் நம்மளோட கஸ்டமருக்கு. ஸோ இன்க்ளூடிங் 810 உங்களுக்கு ஹேண்டுக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து 645.88 ருபீஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. உங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிளா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகேனா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இப்போ வந்து 160ங்கும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ வந்து இங்கே ஹை ஆகுது. இந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு இதை வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மீஷோ ப்ரைஸோட வேல்யூவை நீங்கள் கம்மி பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது வந்து 600 போட்டுட்டு ஜஸ்ட் இது வந்துட்டு நான் 550லே இருக்கட்டும். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் ஆனதுனால இது ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பிராண்ட் நேம் இதெல்லாம் எதையுமே வந்து நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். இந்த எல்லா டீட்டெயிலும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், சில இதுக்கு வந்து இப்போ சைஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா சைஸஸ்லாம் வேரியேஷன் வரும். இந்த ஹச்எஸ்என் வந்து ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கரெக்டாகவே இருக்காது, மோஸ்ட்லி வந்து கரெக்டாக இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் என்ன இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சப்மிட் கேட்லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா. சம்டைம் இந்த மாதிரியும் காட்டும். என்னென்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு காட்டுது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஜஸ்ட் அந்த லைனையே கூட எடுத்துடலாம். நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஐ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கானதுன்றதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிவிட்டு விட்டுறேன். சிலதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இஷ்யூஸ் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹைலைட்டான சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதையுமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிரும் இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு. இதுவே நீங்கள் வந்துட்டு அமேசானில் லிஸ்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லிஸ்டிங்கே உங்களுக்கு வராது, நீங்கள் என்ன தான் லிஸ்டிங் பண்ணாலும். ஸோ அதை பற்றின வீடியோ நான் தனியாக வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் சேஞ்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். அவங்க எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. QC பாஸ் ஆனோடனே உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மீஷோவில் உங்களோட ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லிஸ்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மைனூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம்.